இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. வசனம் கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாருங்க, ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த திருநாள் இல்லையா? அது ஒரு பாரம்பரிய வரலாற்று நிகழ்வு மட்டும் கிடையாது. அது ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்பாடாகும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இல்லை, அவர் சிங்காசனத்திற்கு இப்போ வீட்டிருக்கிறார். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்து இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பாருங்கள் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நம்மளை நிரப்பி இன்றைக்கு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே அமர்ந்திருந்து நம்மையும் அவரோடு அமர செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது சுவிசேஷம் என்பது வெறும் சிலுவையிலே முடிகிறது இல்லை, அது சிங்காசனத்துக்கு வரைக்கும் போகிறது. அதுதான் அப்போ சிங்காசன சுவிசேஷமாக இருக்கிறது. இப்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்போது அவருடைய சபையாகிய சரீரத்துக்கு கிடைச்சிருக்கு. அப்போது நாம் இப்போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அணுக முடியும். அவர் மரணத்தை வென்றார். இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் தோற்கடிக்க போகிறோம். எப்படி? ஆவியால் மட்டுமல்ல, நம் மாம்சத்தினாலும் ஏற்கனவே வென்றிருக்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் நம் ஆவியில் தேவனுடைய விதையாகி அவருடைய வார்த்தையை சுமக்கிற மக்களாக இருக்கிறோம். அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, நாம் ஒரு புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜா இல்லையா? அந்த ராஜா மீண்டும் தமது மகிமையுடன் இந்த பூமிக்கு திரும்பி வரப்போகிறார். நீங்களும் நானும் அவருடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை, அவரே நம்மை தேர்ந்தெடுக்கிறார். தாயின் கருவிற்கு முன்னே அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது நாம் கனி கொடுக்கும்படி அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கனி நிலைத்திருக்கும்படியும் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ அந்த கிறிஸ்துவானவர் எப்படின்னா, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். பாருங்க, என்றைக்கு நம்ம ஒரு புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோமோ அன்றைக்கே நாம் கனி கொடுக்கும்படியாக தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கேற்ற எல்லா நன்மைகளும் தேவன் நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாசித்து பெற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்பிக்கை அப்படின்னா பாருங்க, ரோமர் 8:11, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அப்போ நமது சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல மகிமைப்படுத்தப்படும். அப்போ நமது சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல மகிமைப்படுத்தப்படும் என்பதே அந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் சொல்கிறார் பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் மட்டும் அல்ல, நாம் அவருடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். நாம் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். அநேக வேளையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால்தான் பாருங்க அநேக காரியங்களில் நம்மளுக்கு பதில் கிடைக்காமலே இருக்குது. பாருங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவர் ஒரு கல்லறையில் வைத்து ஒரு பெரிய கல் இல்லையா, அதை என்ன பண்ணுறாங்க, மூடுறாங்க அந்த கல்லறையை. இப்போது 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுகிறார். பாருங்க, அந்த கல்லறையின் அந்த கல்லறையை மூடப்பட்ட கல் அது என்ன ஆகுது, திறந்திருக்குது. அந்த கல் மிகவும் கனமான கல்லாக இருக்குது. ஆனால் அதை யார் நகர்த்திப்பா? பாருங்க, அந்த கல்லை உருட்டி போடுபவர் யார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்ல, 38 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் குளத்தை நெருங்கி என்னை தண்ணீருக்குள் யாராவது கொண்டு போவாங்களான்னு சொல்லி ஆவலாக இருக்கும் பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து அவரை சுகம் கொடுக்கிறார். எப்படி சுகம் கொடுக்கிறார்? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இல்லையா? பாருங்க, அவர் தண்ணிக்குள்ளே போல, ஆனால் கர்த்தர் வார்த்தையை சொல்லி
பாருங்க அவருக்கு விடுதலை உண்டு பண்ணினார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கூட பாருங்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளாக இருக்குது. அந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கல்லை உருட்டி போட முடியாத கனமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், அது வியாதியாக இருக்கலாம், இல்லை குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி பண பிரச்சனையாக இருக்கலாம், உறவுகளில் பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன கடினமான பிரச்சனைகளோ போராட்டங்களோ பலவீனங்களோ இல்லை அச்சமுறுத்துகிற காரியங்களோ இருந்தாலும் இன்றைக்கு அந்த கல்லை உருட்டி போட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவின் வல்லமை அந்த கல்லை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை உருட்டி போடும் என்று நாம் விசுவாசிப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அப்பா, இந்த காலை வேளையில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்ற அந்த உணர்வுள்ள உடையவர்களாய் அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனமான பகுதிகள் எல்லாவற்றிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது நிரப்பி ஆண்டவரே அந்த கனமான கல்லை இப்பொழுது உருட்டி போடும்படியாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த மகிமையின் நம்பிக்கை ஆண்டவரே அவர்களுக்குள் இருக்கிறது என்ற ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வெறும் போதனைகள் மட்டும் கேட்டுட்டு போகாமல் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்குள்ளாக இருக்குது. அந்த வல்லமை அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்னும் நடப்பிக்கிறது என்ற ஒரு உணர்வுள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக என்ற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.